السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العلي العظيم. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய பேரருள் புனிதமான இந்த தியாகத் திருநாளை முன்னிட்டு உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, அல்லாஹினுடைய கிருபையினால் பக்ரீத் பெருநாள் என்று சொல்லப்படுகிற தியாக பெருநாள் தினத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். எங்களுடைய ஜெம் டிவி நிர்வாகத்தின் சார்பாக உங்கள் அனைவர்களுக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான நேயர் பெருமக்களே, இந்த தியாக திருநாள் எத்தகைய தியாக உணர்வை உணர்த்துகிறது? இந்த தியாக திருநாள் பக்ரீத் பண்டிகை என்று சொல்லப்படுகிற இந்த பெருநாளிலே என்ன அமல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் நாம் பார்க்கப்படுகிற பொழுது, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த தியாக திருநாளிலே ஒரு முக்கியமான ஒரு அமலை செய்வதற்கு தன்னுடைய அடியார்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக தூண்டுகிறான். குர்பானி என்று சொல்லப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு அமல், எந்த ஒரு மனிதர் குர்பானி செய்வதற்கு கடமையானவராய் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த குர்பானியை நிறைவேற்றினால் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை தருகிறான். அல்லாஹ் இந்த குர்பானியினுடைய விஷயமாக குறிப்பிட்டு காட்டுகிற பொழுது, லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹுடைய வாக்குறுதிக்கிணங்க எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிக்கிணங்க ஒட்டகத்தையோ அல்லது மாட்டையோ அல்லது ஒரு ஆட்டையோ குர்பானி இடுகிறான் என்று சொன்னால், அந்த குர்பானியினுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், பேருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் இல்லாமல், முகஸ்துதியை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இல்லாமல், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த குர்பானியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிய்யத்தோட சிந்தனையில எந்த ஒரு மனிதன் இந்த அமலை செய்கிறானோ அந்த அமலை செய்ததற்கு உண்டான பலன் என்ன தெரியுமா? குறிப்பாக அல்லாஹ் இந்த வசனத்தில் எதை குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால், நீ செலவழிக்கக்கூடிய செலவினத்தை அல்லாஹ் பார்க்கவில்லை. லட்ச ரூபாய் கொடுத்து ஒட்டகத்தையோ மாடையோ ஆடையோ வாங்கி குர்பானி கொடுப்பது இருக்கிறதே, அதை அல்லாஹ் பார்க்கவில்லை. நீ செலவழிக்கக்கூடிய அந்த செலவு தாராள மனதோடு அல்லாஹுக்காக வேண்டி நான் இந்த குர்பானியை செய்கிறேன் என்று இறையச்சத்தை மட்டுமே உள்ளத்தில் கொண்டவனாய் எந்த ஒரு மனிதன் குர்பானிக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அந்த இறையச்சத்தை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். குர்பானியின் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த பிராணிகளுடைய இறைச்சியையோ இரத்தத்தையோ அல்லாஹ் பார்க்கல. அல்லாஹ் அதனுடைய நோக்கத்தை பார்க்காமல் வலாக்கின் என்றாலும் எனாலுஹு தக்வா மின்கும், ஒவ்வொரு மனிதனுடைய இறை அச்சம் எந்த அளவிற்கு இருக்கிறது, அல்லாஹ் விதித்த அந்த ஒரு அமலை செய்வதற்கு எத்தகைய நியத்திலே எத்தகைய ஆர்வத்திலே மனிதன் இருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் உற்று பார்ப்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நீண்ட வயோதிக பருவத்திலே பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தையின் மீது அதிகம் அன்பு இருக்கிறதா அல்லது படைத்த இறைவன் மீது அதிகம் அன்பு இருக்கிறதா, படைத்த அல்லாஹுவை அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறாரா, பிள்ளையை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறாரா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் இத்தகைய ஒரு காட்சியை நடத்தி காட்டுகிறான். தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அறுத்து பலியிடுவதை போன்ற கனவுகள் தோன்றுகிறது.
ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்கள் தொடர்படியான இந்த கனவை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன் மகனார் சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்துல இது அல்லாஹினுடைய கட்டளையாக இருக்குமோ என்று நான் யோசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹினுடைய கட்டளையாக இருந்தால் இதை நீங்கள் செய்யலாம் என்று அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். தன் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நீண்ட வயோதிக பருவத்திலே குழந்தை பாக்கியம் பெற்று குழந்தையாக பெற்றெடுத்த தன் மகனாரை அறுத்து பலியிடுவதை போன்ற கனவுகள் தோன்றுகிறது. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தயாராகிறார்கள். எவ்வளவு பெரிய தியாக உணர்வு! எந்த தகப்பனாராவது தான் பெற்றெடுத்த பிள்ளையை அறுத்து பலியிடுவதற்கு தயாராக வருவார்களா? இருந்தாலும் கூட இது அல்லாஹ்வின் கட்டளையாக இருக்குமோ என்கிற நியத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அதற்கும் முயற்சி செய்கிறார்கள். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அறுக்க முயற்சி செய்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக வானுலகத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுக்கிறார். இந்த ஆட்டை நீங்கள் அவருக்கு பகரமாக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய தக்குவாவை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறான். தக்குவாவில நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலே நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். அந்த வெற்றிக்காக அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு தான் இந்த ஆடு. இந்த ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுத்து நீங்கள் அந்த அமலை பூர்த்தி செய்யுங்கள் என்று. இந்த அமலை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியானுக்கும் தியாகத்தினுடைய உணர்வை உணர்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு அமலாகவே இதை கொண்டு வந்து இந்த உம்மத்துகளுக்கு கொடுத்திருக்கிறான். அருமையான நேயர் பெருமக்களே, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு தியாகத்தின் திருநாளாகத்தான் இந்த தினம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தினத்துல ஒவ்வொரு மக்களும் குர்பானி கொடுப்பதற்கு ஆர்வத்தோடு, முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அனைவர்களுமே இதிலே நாம் சவாபை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள். அதை அவர்கள் அடையவும் செய்கிறார்கள். ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர் கூட கூட்டு குர்பானியில சேர்ந்தாவது அதனுடைய சவாபை அடையணும் என்று நியத்துல அவர்கள் முயற்சி செய்து தன்னுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவார்கள், குர்பானி கொடுக்கக்கூடிய சமயத்திலே அந்த தியாக திருநாள் என்று சொல்லப்படுகிற இந்த பெருநாளுடைய தினத்தன்று குர்பானி கொடுப்பதற்கு எல்லா தகுதியையும் பெற்ற ஒரு மனிதன் குர்பானி கொடுக்க முன்வரவில்லை என்று சொன்னால் அந்த பெருநாள் தொழுமிடத்திற்கு அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. குர்பானி கொடுப்பதற்கு உனக்கு என்ன இல்லை, எல்லா வசதியும் நான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத நீ அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வர வேண்டிய அவசியம் இல்லை என்று கண்டித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இந்த குர்பானியினுடைய விஷயத்தில் எவ்வளவு சவாபுகள் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த பெருநாளுடைய தினத்திலே குர்பானிக்காக வேண்டி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ வாங்கி எந்த ஒரு மனிதன் அந்த குர்பானியினுடைய பிராணியை அறுக்கிறானோ, அறுத்து அந்த பிராணியினுடைய இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அல்லாஹு தஆலா குர்பானி கொடுக்கப்படுகிற அந்த மனிதனுடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து விடுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! எவ்வளவு பாவங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு தீய காரியங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தவறான எண்ணங்கள், தவறான பேச்சுக்கள், எவ்வளவு பாவங்களை செய்து வாழ்கிறோம். இந்த குர்பானியின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த குர்பானி காரணமாக இருக்கிறது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அருமையான நேயர் பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய இன்னொரு செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது. துல்ஹஜ்ஜுடைய மாதம் 10ஆம் நாளன்று அடியார்கள் செய்யும் அமல்களிலேயே குர்பானியுடைய அமல் மட்டுமே உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த இரத்தத்தை ஓட்டுவதை விட, குர்பானி பிராணியை அறுத்து இரத்தத்தை அவன் பூமியில் ஓட்டுவதை விட அல்லாஹ்விற்கு மிகப்பிரியமான அமல் வேறொன்றும் கிடையாது. இந்த பெருநாளுடைய தினத்திலே குர்பானி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை பெற்று அந்த குர்பானியினுடைய அமலை எந்த ஒரு மனிதன் நிவர்த்தி செய்கிறானோ அந்த அமலை தவிர உயர்ந்த ஒரு அமலை பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த குர்பானி என்கிற அமல் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமலாக இருக்கிறது.
அருமையான நேயர் பெருமக்களே, புனிதமான இந்த தியாக திருநாள் என்று சொல்லப்படுகிற பக்ரீத் பெருநாளுடைய தினத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த பெருநாளுடைய சவாபின் பொருட்டினால் நம் அனைவர்களுக்கும் விசாலமான செல்வத்தை தந்து அருள் புரிவானாக. இந்த குறிப்பான சிறப்பான இந்த பெருநாள் அன்று குர்பானி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹு தஆலா பாவங்கள் முழுவதுமாய் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான மனிதர்களாய் ஆகுவதற்கு இந்த குர்பானி காரணமாக அமையட்டுமாக. இந்த குர்பானியின் மூலமாக ஒவ்வொரு அடியார்களுக்கும் நோய் நொடிகள் இல்லாத வாழ்வையும், கஷ்டங்கள் கடன்கள் இல்லாத வாழ்வையும், துன்பங்கள் துயரங்கள் இல்லாத வாழ்வையும் அல்லாஹு தஆலா அமைத்து தருவானாக. இனி வரும் காலங்களில் குர்பானி கொடுப்பதற்கு நியத் செய்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் சகல வசதி வாய்ப்புகளை வழங்கி ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ குர்பானி கொடுத்து அதனுடைய முழுமையான சவாபுகளை பெறும் நன்மக்களில் ஒருவராக அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. குறிப்பாக இந்த பெருநாளுடைய தினத்திலே மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறோம், எங்களது நிறுவனம் ஜெம் டிவியின் சார்பாக நேயர் பெருமக்களாகிய உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.